வணக்கம் நண்பர்களே. பங்குச்சந்தையில புதுசா ட்ரேடிங் செய்ய வர்றவங்க பண்ற மிகப்பெரிய தப்பு, ஏதோ ஒரு கம்பெனி ஷேர் விலை ஏறுது, இறங்குறது வெறும் எண்கள் மட்டும்தான் அப்படின்னு குருட்டுத்தனமா காசை போட்டு நஷ்டமாகிறது தான். ஆனா ஒரு மாஸ்டர் மைண்ட் பிசினஸ் மேன் எப்போதுமே எண்களை பார்த்து ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. அவனோட மொத்த கண்ணும் அந்த மார்க்கெட்டோட சார்ட் மேல மட்டும்தான் இருக்கும். இந்த சார்ட்ல வர்ற அந்த பச்சை கலர், சிவப்பு கலர் கோடுகளும், கட்டங்களும் சும்மா ஏதோ ஒரு டிசைனுக்காக இல்ல. மார்க்கெட்ல இருக்கிற அந்த பையர்ஸும், செல்லர்ஸும் உங்களுக்கு சொல்ற ஒரு ரகசிய மொழி அது. அந்த மொழியை, அதாவது அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் சார்ட்ட எப்படி பார்க்கறது? எப்படி தனித்துவமா பார்க்கறது? அடுத்து விலை அடுத்த செகண்ட் மேல போகுதா? இல்ல கீழ வரப்போகுதான்னு அக்யூரேட்டா கணிக்கிறது. இந்த எளிய விதிகளை பத்தி தான் நாம இந்த வீடியோவுல பார்க்க போறோம். கடைசி நொடி வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நிறைய பேரு நினைச்சிட்டு இருக்காங்க, சார்ட் பார்க்கணும்னா பெரிய லெவல்ல மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி பெரிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும்னு. அதெல்லாம் தேவையே இல்ல. நம்ம ஊர் காய்கறி மார்க்கெட்ல எப்படி விலை ஏறுது, இறங்குதுன்னு நமக்கு தெரியுதோ, அதே எதார்த்தமான வியாபார கணக்கு தான் இந்த சார்ட்டுக்குள்ளேயும் இருக்கு. அத இன்னைக்கு இந்த மிக மிக ரொம்ப டீப்பா போய் நாம் பார்க்க போறோம். இந்த சார்ட்டை ஓபன் பண்ணா நமக்கு முதல்ல கண்ணுல படுறது அந்த மெழுகுவர்த்தி வடிவத்துல இருக்கிற கட்டங்கள் தான். இதுக்கு பேர் தான் ஸ்கேண்டில் ஸ்டிக். இது ஜப்பான்காரங்க 300 வருஷத்துக்கு முன்னாடியே அரிசி வியாபாரம் செய்யும் போது விலையை கணிக்க கண்டுபிடிச்ச ஒரு சூப்பர் டெக்னிக் தான். பொதுவா மார்க்கெட்ல ரெண்டே ரெண்டு கலர் கேண்டில் தான் இருக்கும். ஒன்னு பச்சை, இன்னொன்னு சிகப்பு. அது எதை குறிக்குதுன்னா, அன்னைக்கு மார்க்கெட்ல பையர்ஸ், அதாவது வாங்குறவங்க அதிகமா இருக்காங்க, விலை கீழே ஆரம்பிச்சு மேல போய் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இத மார்க்கெட் வாசியில இத புல்லிஷ் கேண்டில்னு சொல்லுவாங்க. அதே போல சிகப்பு கலர் கேண்டில் எதை குறிக்குதுன்னா, அன்னைக்கு மார்க்கெட்ல செல்லர்ஸ், அதாவது விற்கிறவங்க அதிகமா இருக்காங்க, விலை மேல ஆரம்பிச்சு கீழே வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இதை பியரிஷ் கேண்டில்னு சொல்லுவாங்க. இதை இன்னும் உங்களுக்கு ஆழமா புரிய வைக்க பார்க்கலாம். ஒரு கேண்டிலுக்கு 4 முக்கியமான புள்ளிகள் இருக்கும். அதுக்கு பேரு OHLC ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புகைப்படத்தை பாருங்க. இந்த O அப்படிங்கிறது ஓப்பன், விலை எங்க ஆரம்பிக்குது. H ஹை, அதிகபட்சமா எவ்வளவு தூரம் மேல போனது. லோங்கிறது குறைந்தபட்சமா எவ்வளவு தூரம் கீழே வந்தது அப்படின்னு. சிங்கிறது க்ளோஸ், விலை எங்கு முடிவடைந்தது. இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர் காலையில மார்க்கெட் ஓபன் ஆகும்போது 100 ரூபாய்க்கு இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுதான் ஓப்பன். மதிய நேரத்துல அந்த ஷேர் பயங்கரமா ஏறி 120 ரூபாய் வரைக்கும் போகுது. இதுதான் ஹை. அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் சரிஞ்சு 95 ரூபாய் வரைக்கும் கீழே வருது. இதுதான் லோ. ஈவினிங் 3:30 மணிக்கு மார்க்கெட் முடியும் போது அந்த ஷேர் 115 ரூபாயில முடியுது. இதுதான் க்ளோஸ். இப்போ இங்க என்ன நடந்திருக்கு? 100 ரூபாய்க்கு ஆரம்பிச்ச விலை 115 ரூபாயில முடிஞ்சிருக்கு. அதாவது ஏறி இருக்கு. அப்போ அங்க ஒரு அருமையான பச்சை கலர் கேண்டில் உருவாகும். இந்த 4 புள்ளிகளையும் வச்சுதான் அந்த மெழுகுவர்த்தி வடிவமே சார்ட்ல ஃபார்ம் ஆகுது. இத நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே சார்ட்டோட பாதி ரகசியத்தை நீங்க உடைச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த கேண்டிலை நீங்க உத்து பார்த்தீங்கன்னா நடுவுல ஒரு தடிமனான கட்டம் இருக்கும். அதுக்கு பேர் தான் பாடி. அதுக்கு மேலையும் கீழையும் ஒரு மெலிசான குச்சி மாதிரி கோடு நீட்டிட்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் விக்கு. அதுக்கு பேரு இன்னொன்னு சொல்லுவாங்க ஷேடோன்னு.
இந்த பாடியும் விக்கும் சும்மா வரல. இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் யுத்தமே இங்க தான் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு கேண்டிலோட பாடி, அதாவது அந்த கட்டம் இருக்குது இல்லையா? ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா, அந்த குச்சி வந்து ரொம்ப சின்னதா இருக்குன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்? அன்னைக்கு மார்க்கெட்ல பையர்ஸோ அல்லது செல்லர்ஸோ பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. விலையை வந்து தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இதுவே பாடி ரொம்ப சின்னதா இருக்கு. ஆனா, மேலயும் கீழயும் இருக்கிற குச்சி, அந்த விக்கு வந்து ரொம்ப நீளமா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. விலை காலையில ஓப்பன் ஆன உடனே பையர்ஸ் எல்லாரும் சேர்ந்து விலையை பயங்கரமா மேல தூக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா, அங்க இருக்கிற செல்லர்ஸ் வந்து, "டேய் அவ்வளவு சீக்கிரம் மேல விட்டுருவோமா?" அப்படின்னு விலையை அடிச்சு கீழ தள்ளியிருக்காங்க. மறுபடியும் பையர்ஸ் முட்டி மோதி விலையை நடுவுல கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. அதாவது பையர்ஸுக்கும், செல்லர்ஸுக்கும் நடுவுல ஒரு பயங்கரமான சண்டை வந்து நடந்திருக்குதுன்னு அர்த்தம். கத்தி சண்டையெல்லாம் இல்ல ட்ரேடிங்ல. ஆனா, யாரு ஜெயிச்சாங்கன்னா, தெரியாம அந்த மார்க்கெட் குழப்பத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்படி ஒரு குழப்பமான கேண்டில் ஷார்ட்ல வந்து அ வரும்போது, ஒரு மாஸ்டர் மைண்ட் பிசினஸா நாம அவசரப்பட்டு எந்த ட்ரேடும் எடுக்கக்கூடாது. மார்க்கெட் எந்த பக்கம் திரும்புதுன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் அடுத்த வியூகத்தையே நம்ம எடுக்கணும். சார்ட்ல இருக்கிற ஒவ்வொரு கேண்டிலும் உங்ககிட்ட பேசும். நான் இப்போ மேல போகப் போறேன். நான் இப்போ கீழ வரப்போறேன்னு அது குடுக்க போற சிக்னலை வந்து நீங்க வாசிக்க கத்துக்கணும். அடுத்தது எங்க போகுதுன்னு கணிக்க கத்துக்கணும். இப்போ சார்ட் பார்க்கும்போது பல பேருக்கு வர்ற அடுத்த குழப்பம் என்னன்னா, நான் 5 நிமிஷம் சார்ட் பார்க்கணுமா? இல்ல 1 மணி நேரம் சார்ட் பார்க்கணுமா? எந்த டைம் ஃப்ரேம் பெஸ்ட்டு அப்படிங்கிறது தான். நீங்க உங்க மொபைல்லயோ, கம்ப்யூட்டர்லயோ சார்ட் ஓப்பன் பண்ணும்போது, இந்த 1 நிமிஷம், 2 நிமிஷம், 15 நிமிஷம், 1 டேன்னு ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கும். இதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க 5 நிமிஷம் சார்ட்ன்னு செலக்ட் பண்ணா, சார்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும் 5 நிமிஷத்தோட வர்த்தகத்தை குறிக்கும். அதுவே அ ஒ ஃபர்ஸ்ட் டே, 1 டே அப்படின்னு செலக்ட் பண்ணா, ஒரு கேண்டில் ஒரு முழு நாளோட வர்த்தகத்தை குறிக்கும். நம்ம போன வீடியோவுல ட்ரேடிங்கோட வகைகளை பத்தி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேம் செட் ஆகுங்கிறத நீங்க பண்ற அந்த ட்ரேடிங் வகையை பொறுத்தது. நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு பண்றீங்கன்னா, உங்களுக்கு 5 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் தான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, நீங்க அன்னைக்கு வாங்கி அன்னைக்கே விக்க போறீங்க. நான் வந்து அந்த பாதுகாப்பான அ ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போறேன் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு 1 டே அல்லது 1 ஹவர் டைம் ஃப்ரேம் தான் மிகச்சிறந்தது. ஏன்னா, பெரிய டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது தான் மார்க்கெட்டோட உண்மையான திசை வந்து நமக்கு தெளிவா தெரியும். சின்ன டைம் ஃப்ரேம்ல நிறைய பொய்களும் இருக்கும். ஆனா, பெரிய டைம் ஃப்ரேம் ஒருபோதும் பொய்ய வந்து சொல்லவே சொல்லாது. அதனால ஆரம்பத்துல சார்ட் பழகும்போது எப்போதுமே 1 டே டைம் ஃப்ரேம் வச்சு நீங்க பழகிக்கோங்க. அப்போதுதான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட ஒட்டுமொத்த மூவ்மெண்ட் என்னன்னு ரொம்ப துல்லியமா புரிய ஆரம்பிக்கும். அதனால இன்னைக்கு பார்த்த கேண்டில் ஸ்டிக்கோட பேசிக்ஸ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சார்ட் ரீடிங் அப்படிங்கிறது ஒரு ஒரே ஒரு நல்ல வர்றது கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ஒரே நல்லா தான் வரும் நமக்கு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது ஒரு சில டைம் மிஸ் ஆகலாம். நம்ம நினைக்கிறத விட கொஞ்சம் கீழயும் போலாம், மேலயும் போலாம். நீங்க லைவா சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க பார்க்க தான் இந்த நுட்பங்கள் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். இன்னைக்கு உங்களுக்கான ஒர்க் என்னன்னா, உங்க மொபைல்ல ஏதாச்சும் ஒரு ஃப்ரீ சாட் ஆப்பையோ, இல்ல Googleலயோ போய் உங்களுக்கு பிடிச்ச அந்த டாடா அல்லது ரிலையன்ஸ் கம்பெனியோட சார்ட்ட ஓப்பன் பண்ணி, அதுல 1 டே டைம் ஃப்ரேம் வச்சு, இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன கலர் கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆயிருக்கு, பச்சையா இல்ல சிவப்பா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோவுல பார்க்கலாம். நன்றி நண்பர்களே! வணக்கம்.